அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. இந்த மாதம் முழுவதுமே எக்கச்சக்கமாக பணம் வந்து கொண்டே இருக்க, கையில் தாராளமாக பணம் புரள தினமும் 2 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த போட்டோவை மட்டும் பாருங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்று அந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ், தாந்திரிக முறைகள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது சைக்கோ சிம்பாலஜி போன்ற ஒரு மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எந்திரத்தை நம்ம பார்க்க போறோம். இதை நீங்களே வரைந்து கொள்ளலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டிஸ்பிளேல பார்க்க போகும் அந்த எந்திரத்தை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கலாம், அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை கூட நீங்க பார்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான பணவசிய முறை. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவை கொஞ்சம் நீங்க தாமதமா பார்க்கிற பட்சத்தில் இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்குள்ள மேக்ஸிமம் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தினமும் 2 நிமிஷம் இப்ப நம்ம பார்க்க போகும் எந்திரத்தை பார்க்கணும். இந்த பணவசிய எந்திரத்தை எந்த நேரத்தில் எப்படி பார்க்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த எந்திரத்தை பார்க்கணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அசைவம், நான்வெஜ் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து 2 நிமிஷம் இப்ப நம்ம பார்க்க போகும் எந்திரத்தை பார்த்தாலே போதும். தினமும் ஒரே நேரத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. நீங்க அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் இந்த எந்திரத்தை நீங்க பார்க்கலாம். குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் பார்த்தாலே போதும். அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை நீங்க பார்க்கலாம். அதே போல பணம் சம்பாதிக்கிறவங்க தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் பார்க்க வேண்டிய ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. சோ இதையே கூட நீங்க போட்டோ எடுத்து வச்சோ அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்க்கலாம், அல்லது தனியாக நீங்க வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரைந்து கொள்ளலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அப்படியே நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஒயிட் கலர், வெள்ளை நிற அன்ரோல்டு பேப்பர், கோடு போடாத பேப்பர் அல்லது சார்ட் பேப்பர் இருந்தால் அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல கிரீன் கலர் பெண்ணால இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். ஸ்ரீ லக்ஷ்மி யந்திரம்னு எழுதிட்டு அதற்கு கீழே நீங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய இந்த எண்களை, நம்பர்ஸை கரெக்டா நீங்க எழுதிடுங்க. தினமும் 2 நிமிஷம் பொறுமையா ஒவ்வொரு எண்களாக, அதாவது இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸாக நீங்க ரிப்பீட்டடா பொறுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. பிறகு உங்களுடைய அன்றாட வேலை என்னமோ, ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. இது ஜூலை மாதத்திற்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் ஒரு மாதத்துடைய முதல் தேதி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இன்றைய தினம் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் பணவரவில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நீங்க வரைஞ்சு வச்சுட்டாலே போதும், அதையே நீங்க டெய்லி பார்த்துட்டே வரலாம். சப்போஸ் அது ரொம்ப பழசாகிடுச்சு அல்லது கிழிந்து போய்விட்டாலோ அல்லது தொலைந்து விட்டாலோ நீங்க புதியதாக இதே போல வரைஞ்சுக்கலாம். ஆனால் அடிக்கடி இதை மாற்றக்கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான பணவசிய முறையை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது.
டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலன்களையும் அது கொடுக்காது. இது நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி உட்பட சில தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ர மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகருவதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க, கோபம் அதிகமா இருக்கிறவங்க இந்த லாவா மாலை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். என்ன நடக்குமோன்ற ஒரு மனோபயம் இருக்கும். மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இருப்பாங்க. இனம் புரியாத கவலை மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை அணியும் போது ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாலையை கையில நம்ம தொட்டு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும். உடலிற்கும் மனதிற்கும் குளிர்ச்சியை தரக்கூடியது. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லாவா மாலை அதிக எண்ணிக்கையில கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு அட்ரஸ்க்கு, ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க இப்போதைக்கு அனுப்ப முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல மாற்றங்களும் பலன்களும் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தையும் முகவசியத்தையும் தரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளால் ஆன இந்த மாலையை நாம் கழுத்தில் அணியும் போது ஏதாவது ஒரு வழியில் அது பணவரவை ஏற்படுத்தும். பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நம்ம மாறுவோம். அதனுடன் நம்முடைய முகத்திற்கு நல்ல பொலிவு, வசீகரம் கிடைக்கும். முக வசியம் உண்டாகும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரம் இந்த 2 டைம்ல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இதை அணிந்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே போதும். பூரணமான பலன்களை நம்மால் பெற முடியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். அந்த இடம் முழுவதுமே பாசிட்டிவிட்டி, நேர்மறையான ஆற்றல் நிரம்பி வழியும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது. அதே போல ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல இந்த ஆமையை நாம் வைக்கும் போது தொழில் உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில தெரியக்கூடிய இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். சில பேர்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு லக் ஃபேவர் ஆனது கிடையாது, அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஆமையின் முதுகில் தெரியக்கூடிய எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதை தாண்டி நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையுமே நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. அடுத்த டிஸ்பேட்ச் நாளை மறுநாள் ஜூலை 3ஆம் தேதி நம்ம அனுப்புறோம். தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த
வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.